வணக்கம். நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவர் வஞ்சகம் செய்யும்போது அந்த வஞ்சத்திற்கு துணை போகிறவர்கள் அவர்களை விட மிகப்பெரிய வஞ்சகர்களாக இருப்பார்கள். இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் காவிரி நீருக்காக பல ஆண்டுகளாக நம்முடைய தமிழக விவசாயிகள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கர்நாடக அரசுகள் நமக்கு நீர் கொடுக்க மறுப்பதும், நமது சம்பா குறுவை சாகுபடிகள் பாதிக்கப்படுவதும் காலமாக தொடர்ந்து வருகிறது. ஒரு பக்கம் கர்நாடக அரசு இந்த கொடுமையை செய்கிற போது, தமிழகத்தில் ஏதோ தமிழக மக்களுக்கெல்லாம் ஞாபக மறதி நிரந்தரமாக இருந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் காவிரி நீருக்கு துளி கூட, ஒரு துரும்பை கூட எடுத்து போடாமல், இன்னும் கேட்டால் தன்னுடைய சுய லாபத்திற்காக தமிழ்நாட்டுக்குரிய உரிமையை விட்டு கொடுத்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கருணாநிதி. ஆனால் இன்றைக்கு அவர்கள் போடுகிற நாடகம்தான் எத்தனை! மத்திய அரசில் இவர்கள் எத்தனை ஆண்டுகள் பலமான வலுவான பதவிகளெல்லாம் பெற்றுக்கொண்டிருந்தார்களே, அப்பொழுது இந்த காவிரி நீருக்காக என்ன உரிமை குரலை இவர்கள் எழுப்பினார்கள்? அப்பொழுது குரல் கொடுக்காத திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது அதிமுகவின் தலைவரும் முதல்வருமான அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஒரு வெற்றியை தந்து விடுவார் என்கிற பயத்தில், அந்த வெற்றி களிப்பில் எங்கே நமக்கு பங்கில்லாமல் போய்விடுமோ என்பதற்காக தினம் தினம் காவிரி விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் தமிழகம், இதில் நாடகமாடும் திராவிட முன்னேற்றக் கழகம். இது குறித்துத்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சேக்கு தமிழரசு அவர், வணக்கம். வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள், வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் அவர்கள், வணக்கம். வணக்கம் சார். சித்தாராமையா ரோட்டில் தண்ணீர் திறந்து விட முடியாதுங்கிறார், உச்சநீதிமன்ற ஆணையை நிறைவேற்ற முடியாதுங்கிறார். இதற்கு என்ன உள்ளர்த்தம்? இது எங்கே கொண்டு போய் முடியும்? நீர் கொடுக்க மறுக்கிறாரா, மாநிலத்தில் அரசியல் செய்கிறாரா? எந்த வகையிலும் சீதாராமையாவினுடைய அந்த கருத்து மரபுகளுக்கும் உகந்ததல்ல, சட்டத்திற்கும் உகந்ததல்ல, எந்த நியாயத்திற்கும் கட்டுப்பட்டதும் அல்ல. முழுக்க முழுக்க அரசியல் தன்மை, சுய அரசியல் தன்மை, நடக்க இருக்கிற கர்நாடக சட்டமன்ற தேர்தல், இவைகளை மட்டுமே கருத்திலே கொண்டு சொல்லப்படுகிற கருத்துக்கள். இந்திய அரசியலமைப்பின் மிகப்பெரிய உச்சநீதிமன்றமே ஒன்றை சொன்ன பின்னாலே ஒரு மாநில அரசு இப்படி பேசுவது என்பது இந்த நாட்டினுடைய அரசியல் கூட்டாட்சி தத்துவத்தையே மறுக்கிற, அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற, எந்த தார்மீக நெறிவுகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற, எந்த சட்ட மரபுகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு அடாவடித்தனம். இந்த அடாவடித்தனத்துக்கு சீதாராமையாவை உந்துகிறது எது? தன்னை, தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற இந்த அரசியல் சந்தர்ப்பத்தில் இந்த முடிவு மட்டுமே அவருக்கு சரியாக இருக்கும் என்று கருதுவதனால் துணிந்து இந்த கருத்துக்களை அவர் வைக்கிறார். அதாவது உண்மையில் கர்நாடகத்தில் கூட பார்த்தால், ஏதோ கர்நாடக மக்களே கொதித்து எழுந்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுப்பதை எதிர்த்து கொதித்து எழுகிற போன்ற ஒரு தோற்றத்தை எல்லாம் இவர்களாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் மிக மிக சிறுபான்மையான ஒரு குழு, எண்ணிக்கையில் கூட மிகவும் சிறுபான்மையான ஒரு குழு, அதுவும் அங்கே இருக்கிற நாளிதழ்கள் என்ன எழுதுகிறது என்றால், அவர்கள் காவேரி நீர்வெட்டு கொடுத்ததற்காக கடைகளை உடைக்கவில்லை, கடைகளை சூறையாடுவதற்கும் எரிகிற வீட்டில் பிடுங்கினது ஆதாயம் என்று பார்க்கிற சில சமூக விரோத கூட்டம்தான் இதை செய்கிறது. அப்படி இருந்தும் அவர் ஏன் இந்த நாடகத்தை ஆடுகிறார்? இந்த கலவரக்காரர்களை எல்லாம் காட்சி ஊடகங்கள் காட்டுகிற போது பார்த்தால் அவர்கள் விவசாயிகளா, விவசாய தொழிலில் ஈடுபடுகிறவர்களா, அல்லது வேடிக்கை பார்ப்பதற்கு, வேண்டுமென்றே குழப்பம் ஏற்படுத்துவதற்கு, கலவரத்தை உருவாக்குவதற்கு வந்திருந்த ஒரு காலி கூட்டமா என்பதை தெளிவாக அந்த பார்க்கிற காட்சிகளை வைத்துக்கொண்டே உணர முடியும். இவர்களுக்கு பிறகும் இவளையெல்லாம் திட்டமிட்ட
அரசு ஆதரவோடு, ஆளுங்கட்சி ஆதரவோடு, அங்கே இருக்கிற வேறு சில சுயநல கும்பலுடைய ஆதரவோடு இவர்களை எல்லாம் அவர்கள் நடத்துவதற்கு என்ன காரணம்? திருப்பி இன்னும் ஓராண்டு காலத்தில் அங்கே வர இருக்கிற தேர்தல், இந்த தேர்தலை தவிர வேறு காரணமே கிடையாது. சீதாராமையா உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் தொடர்ந்து அந்த ஆணையை மறுத்து வருகிறார், தண்ணீர் விட மறுக்கிறார். இது எங்கு போய் முடியும்? அவர் செய்ய நினைக்கும் அரசியல் என்ன? சித்தராமையா அவருக்கு நண்பர் சேக்குத்தா சொன்னது போல் தேர்தல் மட்டுமே கண்ணில் இருக்கிறது, மக்கள் கண்ணில் நிற்கவில்லை என்பது தான் முக்கியமான பொருள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகும் அவர்கள் அதை பணியை மறுப்பது என்பது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு செக்ஷன் 11 and 12 வந்து அவங்கள கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் போட்டு அந்த கவர்மெண்ட்டே ஸ்ட்ரக் டவுன் பண்ண முடியும். 356 அட்ராக்ட் பண்ணலாம், 351 அட்ராக்ட் பண்ணலாம், எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம். உள்ளூரில் வந்து அவர் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனேயே நீரை வெளியிடுறாருன்னா அவருக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் அவருக்கான வேலிடிட்டி குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நண்பர் சொன்னது போல் ஓராண்டுக்குள்ளே தேர்தல் வருகின்ற போது அவர் அதை பொதுமக்களுடைய நம்பிக்கையை இழப்பார். அதை தவிர்ப்பதற்காக தான் நாங்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் கூட நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதை வந்து நாங்கள் மறுப்போம், தான் மட்டும் பண்ணக்கூடாது, ஏன்னா தான் மட்டுமே செய்தால் இந்த அரசையே வந்து கவிழ்வதற்கான சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு, எதிர்க்கட்சிகளையெல்லாம் தன்னோட கோத்துக்கொண்டு முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களெல்லாம் தன்னோடு இணைத்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்கின்ற வேலையை இன்றைக்கி செய்துட்டு இருக்கார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 வந்து 6A கிளியராக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 6A வந்து உச்சநீதிமன்றம் தனியாக ஒரு இதற்கான கமிட்டியை அமைக்கின்ற வரை இந்த காவிரி மேலாண்மை வாரியம் போன்ற இடைக்கால ஆணையத்தை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி ரிவர் பிரச்சனையில் வந்து ஆந்திர பிரதேசத்திற்கும் மகாராஷ்டிரத்திற்கும் பிரச்சனை வருகின்ற போது வந்து தனி செப்பரேட் கமிட்டியை வந்து உச்சநீதிமன்றம் அமைச்சிருச்சு, ட்ரைபுனல் மாதிரி தனி இது அமைச்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து இடைக்கால தீர்ப்பாக தான் இது நம்ம காவிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இடைக்கால தீர்ப்பாக காவிரி மேலாண்மை வாரியத்தை மட்டும்தான் இப்போ அமைச்சிருக்கிறாங்க, இன்னும் பர்மனெண்ட் ட்ரைபுனல் அமைக்கலை. அப்படி பர்மனெண்ட் ட்ரைபுனல் அமைக்கின்ற போது இதற்கான முழுமையான சொல்யூஷன் கிடைக்குங்கிறதா நம்மளுடைய கருத்து. அதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தன்னுடைய வழக்கில் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. செக்ஷன் 6A இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 அதுபடி 6A வந்து இவங்க இதுக்கான நிரந்தர கமிட்டி அமைச்சிட்டாங்கன்னா, நிரந்தர ட்ரைபுனல் அமைச்சிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டப்படுகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சித்தராமையா இப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மறுக்கிறார், இது எங்கு கொண்டு போகும் என்று நினைக்கிறீர்கள்? இப்போது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அடுத்த ஆட்சியை யார் கைப்பற்றுவது, இவர் தொடர்ந்து நீடிப்பதா இல்லை அவர் விட்டதை திரும்ப பிடிக்கிறதான்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ளக்கூடிய அரசியல் போராட்டம். அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அரசியல்வாதிகள்னாலே ஒரு பொது நலத்துக்காக அவங்க வந்து தன்னை அர்ப்பணித்து வரக்கூடியவங்க தான் அரசியல்வாதியாக இருப்பாங்க. இன்றைக்கி சித்தராமையா வந்து அவர் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போதும் இதைத்தான் செய்தார். ஒரு சொட்டு தண்ணீரை நான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க விட மாட்டேன் என்று சொன்னார். அப்போது மதசார்பற்ற ஜனதா தளத்தை சார்ந்த தேவகவுடா முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பிரதம மந்திரி, அவரும் ஒத்த குரலிலே பேசினார். அது மட்டும் இல்லாமல் ஜெகதீஷ் ஷட்டர் அவர் அப்போது ஆளுங்கட்சியில் இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார். அப்போதும் இவர்கள் எல்லோரும் ஒத்த நிலை எடுத்திருந்தார்கள். உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்புக்கு எதிரான நிலை எடுத்தார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே நம்ம கிருஷ்ணா வந்து ஏற்கனவே ஒரு முறை மன்னிப்பு கேட்டார், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார். அப்படி மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய செல்வாக்கை இழந்து விடக்கூடாது, இந்த காவிரி நீர் பிரச்சனையை பயன்படுத்தி எப்படியாவது மக்களுடைய மனதிலே நிற்க வேண்டும், அதனால் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் தனக்கு அது சாதகம் என்று சொல்லி சித்தராமையா திட்டமிடுகிறார். ஆட்சியை இந்த காரணத்துக்காக கலைத்து விட்டால் அந்த பழி நம்மீது வந்துவிடும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அது கவலைப்படுகிறது. இன்றைக்கு நாம் நம்பியிருக்கக்கூடிய கடைசி நம்முடைய ஆபத்து ஆண்டவனாக நம்பியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து மீறி கொண்டிருக்கிறார்கள். அது ஷட்டராக இருந்தாலும் சரி, சித்தராமையாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள், தலைமை அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இது கடந்த கால வரலாற்றை பார்த்தால் தொடர்ந்து மீறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக அவசர சட்டத்தை பிறப்பிக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக அது செல்லாது என்று சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். எல்லாமே தன்னுடைய அரசியலை, தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய கட்சியினுடைய எதிர்காலத்தை தான் பார்க்கிறார்களே ஒழிய மக்களுடைய நன்மையையோ விவசாயிகளுடைய நியாயத்தை பற்றி யாரும் கவலைப்படுவதாக இல்லை. எனவே தான் எது வந்தாலும் சரி, பல முறை உச்சநீதிமன்றம் சொல்லி இவர்கள் கேட்காமல் போய் உச்சநீதிமன்றம் திரும்பவும் அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும், உடனே நடவடிக்கை எடுத்திருக்கணும்.
இவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவர்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் சரியான நடவடிக்கை எடுக்க வேணும். இன்னைக்கு மத்திய அரசே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பணிவதற்கு மறுக்கிறதே, அதற்கு விளக்கங்கள் சொல்கிறதே, உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறதே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சௌரிகள் இங்கே இருந்து பதவி தேடி தேவதகவுடாவுடைய ஆட்சியிலே அங்கே தன்னுடைய மருமகனை எங்க அமைச்சர் பொறுப்பில் உட்கார வைத்து வருமானம் என்ன உண்டு என்பதைத்தான் பார்க்கிறார்களே தவிர, அண்ணன் சொன்னதை போல என்னுடைய நீர்வள ஆதாரத்துவ அமைச்சர் பதவி வேண்டும் என்று சொல்லி இதுவரைக்கும் அவர்கள் கேட்டது கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த காவிரி நதிநீர் மீது, இந்த விவசாயிகள் மீது, கருணாநிதிக்கோ அந்த கட்சிக்கோ செய்ய வேண்டும் நோக்கம் இருந்தது கிடையாது. அவர்களுக்கு ஒரே நோக்கம் வருமானம், அதை தவிர எந்த நோக்கமும் அவர்களுக்கு இருந்தது கிடையாது. சீதாராமனுடைய இந்த கருத்துக்களில் அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு எப்பவும் சொல்லலை, செயல்பட மறுக்கிறார். நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அதை செயல்படுத்துவதற்கு மறுக்கிறார். அதான் அவருடைய அந்த முரண்பட்ட நிலை. இதற்கு என்ன காரணம்னா, யார் இந்த நிலையை தவிர்ப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த பொறுப்பில் இருக்கிற மத்திய அரசே ஒரு முரண்பட்ட நிலை தவறிய கருத்துக்களை எங்கே உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருப்பதனால் அதை ரொம்ப அழகாக பயன்படுத்தி கொண்டு சீதாராமையா கபட அரசியல் நடத்துகிறார். மாநிலங்களுக்குள் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் யாரைத்தான் அணுகுவது? இப்பொழுது மத்திய அரசு சொல்கிறது நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நர்மதா அணைக்கு அதையா செய்தார்கள், கோதாவரி அணைக்கு அதையா செய்தார்கள், இந்த பிரச்சனைக்கு இதை கொண்டு வருகிறார்கள். மாநிலங்களுக்கு உரிமையே இல்லை என்று அட்டார்னி ஜெனரல் சொல்கிறாரே, அது எந்த வகையில் சரி? முழுக்க முழுக்க ஒரு நதியினுடைய அந்த பயன்பாட்டை பொறுத்தவரை மாநிலத்தினுடைய உரிமை. ஆனால் அண்டை மாநிலங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுகிற நிலைமை இருக்கிற போது அந்த மாநிலங்களுக்கிடையே அந்த பங்கீட்டிலே ஒரு டிஸ்பியூட் எழுகிற போது அப்போ யாருக்கு அதிகாரம் இருக்குது? எங்கள் மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்குது? அது இயல்பாகவே மத்திய அதிகாரத்துக்கு போய் சேர்கிறது. யார் அதை தீர்த்து வைப்பது? ஒரு மாநிலத்துக்கு உள்ளே ஒரு நதி அமைந்திருக்குமே, ஆனால் அந்த நதி நீரினுடைய முழு பயன்பாடும் அந்த மாநிலத்துக்குள்ளே அமையுமானால் அது முழுக்க முழுக்க மாநில உரிமை தொடர்பான ஒரு நடவடிக்கை. இந்த நதி பிற மாநிலங்களுக்கு போய், அதிலையும் குறிப்பாக 800 கிலோமீட்டர் போகிற காவிரி நதி மிக அதிக அளவு பயன்படுகிற மாநிலம் எது? தமிழகம். மிக அதிகமான நீளம் பயணிக்கிற மாநிலம் எது? தமிழ்நாடு. ஆக தமிழ்நாடு தான் கடைமடை பகுதி. இந்த மாநிலத்தோடு இருக்கிற அந்த பயன்பாட்டிலே ஒரு டிஸ்பியூட் எழுமானால் அது எங்கே யார் தீர்த்து வைப்பதற்கு அதிகாரத்துக்கு போய் சேருகிறது? மத்திய அரசிடம் தான் சேருகிறது. அப்போ மத்திய அரசு இதிலிருந்து பொறுப்பை எப்படி தட்டி கழிக்க முடியும்? அதைத்தான் அரசியல் சட்டம் விளக்குகிறது. இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக தான் அப்போதே அரசியல் சட்டம் எழுதுகிற போதே ஒரு சர்ச்சை எழுந்தது. நதிகளை தேசிய உடைமையாக்கினால் என்ன, முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டால் என்ன? அரசியல் அமைப்பின் ஒரு தூதராக அட்டர்னி ஜெனரல் இதை நீதிமன்றத்தில் முன்வைக்கல. இந்த கருத்தை மத்திய ஆளுங்கட்சியினுடைய தூதுவராக எப்படி கர்நாடக ஆளுங்கட்சிக்கு ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்கிறதோ அதே போல இன்றைய மத்திய ஆளுங்கட்சிக்கும் ஒரு அரசியல் நிர்பந்த நெருக்கடி இருக்கு. அது எங்கிருந்து வருது? கர்நாடக பாஜகவிலிருந்து வருகிறது. எப்படி சீதாராமையா ஆளும் காங்கிரஸ் தேர்தலை சந்திக்க போகிறதோ அதே போல அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு குறியை பாஜகவும் அங்கே முனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக அங்கே அவருடைய அந்த அரசியல் எழுகிறது. ஆகவே அட்டர்னி ஜெனரல் அவர் அரசியல் அமைப்பினுடைய ஒரு தூதுவராக அங்கே அவருடைய கருத்தை எதிரொலிக்கலாமல் ஆளுங்கட்சியினுடைய பாஜகவினுடைய கருத்தை, கர்நாடக பாஜகவினுடைய கருத்தை அவர்கள் எதிரொலிக்கிறார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என்கிறார் அட்டர்னி ஜெனரல். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அது 1956 இன்டர் ஸ்டேட் வாட்டர் ரிவர்ஸ் டிஸ்பியூட் ஆக்ட் ஆர்டிகல் 262 அவங்களே உருவாக்கின சட்டம் 1956 அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் 2002 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. 2002 அமெண்ட்மெண்ட்டில் என்னென்னா, ஏற்கனவே என்னென்ன ட்ரிபியூனல்ஸ் எவ்வளவு எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு வரையறை உருவாக்கியிருக்கிறார்களோ அந்த வரையறையை புதிதாக மாற்றுவதற்கு இல்லைன்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டையும் கொண்டு வராங்க. ஏன்னா புதுசாக ட்ரைபுனல்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிற போது ஏற்கனவே தமிழகத்திற்கு 419 டிஎம்சி ஒதுக்கப்பட்டிருந்தது. மைசூர் மன்னருக்கும் சென்னை மாகாணத்துக்கு நடந்த அந்த ஒப்பந்தம் 1924 ஒப்பந்தத்தில் 419 டிஎம்சி சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த ட்ரைபுனல் வருகின்ற போது இது குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிற அடிப்படையில் 2002
இந்த மாதிரி வந்து இடையில அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து எந்த புதிதாக உருவாகின்ற ட்ரைபுனல், புதிதாக வருகின்ற தீர்ப்பாயங்கள் ஏற்கனவே இருக்கின்ற இதை வந்து குறைக்கக்கூடாது. புதுசாக வந்து வேணா அந்த பகுதியை ஆய்வு செய்து பயன்பாடு எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறத இது பண்ணலாமே தவிர ஏற்கனவே இருக்கின்ற அளவை குறைக்க முடியாது, வேணா கூட்டலாம் பயன்பாட்டை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி 2002 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்டே இருக்குது, இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட். அதனால வந்து முகில் ரோத்தகி எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரியல. அதில் செக்ஷன் 6A கிளியராக சொல்லியிருக்காங்க, இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் உள்ள இதில் வந்து தனி ட்ரைபுனலை அமைக்கலாம். தனி ட்ரைபுனலை ஏற்கனவே அமைச்சிருக்காங்க, கோதாவரி ரிவர் பிரச்சனையில் வந்து ஏற்கனவே அமைச்சிருக்கிறாங்க. ஏன் தமிழகத்திற்கு மட்டும் இந்த ஓரவஞ்சனை நடக்கிறது என்று சொன்னால், இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கட்சிகள் ஆளுகின்ற மாநிலம். ஆனால் அங்கே வந்து கர்நாடகத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகள், காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய கட்சிகள் ஆளுகின்ற மாநிலமாக அங்கே இருப்பதனால் இந்த இரண்டு தேசிய கட்சிகளும் தமிழகத்தில் காலூன்றுவதற்கான வாய்ப்போ வழியோ இல்லாத சூழ்நிலையில் தமிழகத்தை வஞ்சிப்பதால் நமக்கு எந்த அரசியல் பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஆனால் கர்நாடகத்தை அவங்க வந்து பகைத்து கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து கர்நாடகத்துக்கு சாதகமாக மத்திய அரசு ஏற்கனவே இருந்த அரசும் சரி இப்போது இருக்கின்ற அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லணும்னா, ஏற்கனவே இருந்த 10 ஆண்டுகள் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுங்கிறது மன்மோகன் சிங்கினுடைய அரசு. மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து மத்தியில் பங்கெடுத்து கொண்டிருந்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு அவங்க வந்து மத்திய நீர்வளத்துறை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி இவங்க வந்து தொலைத்தொடர்பு துறையோ அல்லது வந்து மற்ற துறைகளை பெற்றதை விட தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டணும்னு இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க மத்திய நீர்வளத்துறை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். 1924 ஏற்பட்ட இந்த ஒப்பந்தமானது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டுங்கிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய சரத்து. திரும்ப 1974 புதுப்பிக்கப்பட்டிருக்கணும். 24 50 ஆண்டுகள் 74 புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு அந்த இதை புதுப்பிக்காமல் அங்கிருந்த முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீலோடு சேர்ந்து கொண்டு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த இதே வந்து புதுப்பிக்காமல் விட்டார். 1968 உருவாக்கப்பட்ட அந்த உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை கூட இந்திரா காந்தி அம்மையாரோடு ஏற்படக்கூடிய கூட்டணிக்காக அந்த வழக்கை திரும்ப பெற்றார். அந்த வழக்கை கடைசி வரைக்கும் தொடர்ந்து நடத்தினவர் யாருன்னு சொன்னால் மன்னார்குடி ரங்கநாதன் என்ற தஞ்சாவூர் விவசாயிகள் சங்கத்தினுடைய அமைப்பாளர். பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 1992 93 வாக்கில் தான் தமிழக அரசு வந்து திரும்பவும் போய் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகங்களை இழைத்துக் கொண்டிருந்தது கருணாநிதியினுடைய அரசு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் காவிரி மேலாண்மை அமைப்பதை அரசியலில் வெளியிட வேண்டும்ங்கிற அந்த உச்சபட்ச தீர்ப்பை கூட 20 பிப்ரவரி 2013 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் சீரிய முயற்சியில் தான் அதுவும் கிடைச்சது. 20 பிப்ரவரி 2013. அதனால வந்து இந்த காவிரி பிரச்சனையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மிக தெளிவாக, மிக நேர்மையாக, மிகச் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வேண்டுமானால் மத்திய அரசினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முகில் ரோத்தகி வேண்டுமானால் மாற்றி பேசலாமே தவிர இந்த சட்டம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீல் ஆகலை. அட்டர்னி ஜெனரல் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர். இப்படி ஒரு பிரச்சனையை எழுப்புவது அவர் உண்மையில் சட்ட பிரச்சனையை எடுப்பதற்காக எடுத்தாரா, அல்லது இவர் சொன்னதைப் போல பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கே ஒரு தேர்தல் கண்ணோட்டம் இருக்கிறது, இப்பொழுது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து விட்டால் பாரதிய ஜனதாவுக்கு கர்நாடகத்தில் ஒரு சறுக்கல் ஏற்படும், அதனால் இதை கொஞ்ச நாள் இழுத்து அடிப்போமே என்பதற்காக அந்த விஷயத்தை சொல்கிறார். முதல் நாள் வரைக்கும் இருந்த அஃபிடவிட் வேற. முதல் நாள் வரைக்கும் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக இருந்துகிட்டு இருந்துச்சு. மறுநாளில் இருந்து அவங்க வந்து ஏன்னா தமிழகத்தில் அவங்க காலூன்ற போகிறதில்ல, காலூன்றுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே கர்நாடகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை நம்ம தவற விட்டு விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் இருந்த அஃபிடவிட்டே மாற்றி மறுநாள் முன்னுக்கு பின் முரணாக முகில் ரோத்தகி வந்து வார்த்தைகள் தெரிவித்தார். ஒரு காலை நடைபயணத்துக்கு போனவர் கொஞ்சம் காலார உட்கார்ந்துட்டு போல முன்னாள் பிரதமர் கர்நாடகத்தில் தேவகவுடா அப்படியே போயிட்டே இருந்தவர் ஒரு சிலை அடியில் வந்து உட்காந்து உண்ணாவிரதம் நிட்டார். அவர் உண்ணாவிரதம்னு சொன்ன உடனே பிரதமர் அவரிடம் பேசுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவினுடைய 3வது மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மாபெரும் அசைக்க முடியாத மக்கள் சக்தி பெற்ற அந்த தலைமையில் இருக்கிற இந்த 3வது பெரிய அரசியல் கட்சி, இந்திய அரசியல் கட்சியினுடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நடந்தே பிரதமர் அலுவலகத்துக்கு போகிறாங்க. பிரதமர் சந்திக்கல, தொலைபேசியில் பேசினார். அப்புறம் தேவகவுடா டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்தார். ஒரு நாளுக்கு முன்னாலேயே தேவகவுடா அவர்கள் மத்திய அரசு இப்படி செய்யணும்னு சொல்கிறார். அதைத்தான் மறுநாள் மத்திய அரசு மாற்றி அமைச்சு கருத்தை மாற்றி சொல்லுது. இந்த நாடகமெல்லாம் நடப்பது என்னதுக்கு? இது முழுக்க முழுக்க தேர்தலை நோக்கிய ஒரு அரசியல் கபட நாடகம் என்று இது வந்து ஒரு தார்மீக நியாயம் செறிந்த அரசியல் நடவடிக்கையா? ஒரு பக்கம் கர்நாடகா நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறதுன்னு, இங்கே ஒரு பக்கம் காவிரி விவகாரத்திற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிறார் ஸ்டாலின். கனிமொழியோ மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஜனாதிபதியிடம் மனு கொடுக்கிறார்.
கருணாநிதியோ பாஜகவை சாடுகிறார். இப்பொழுது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நெருக்கடி கொடுக்கிற சமயத்தில் திடீரென்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த உணர்ச்சி வேகம் எங்கிருந்து வந்தது? இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு தெரியும். வேண்டுமென்றால் பச்சை துண்டு போட்ட திமுக காரர்களை வைத்து பக்கத்தில் வைத்து கொண்டு வேண்டும் என்று சொன்னால் தங்களுக்கு சாதகமாக பேசி கொண்டிருக்கலாம் ஒழிய அவர்கள் எதைத்தான் சொன்னாலும் சரி மக்களோ விவசாயிகளோ நம்ப போகிறதில்லை. மத்திய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் அட்டர்னி ஜெனரல் வந்து முந்தின நாள் வந்து சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் இப்போ உத்தரவு கொடுங்க, நாங்கள் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உடனே இவங்க சொல்லியிருந்தாங்க அக்டோபர் 4ஆம் தேதி அமைக்கணும், அதுக்குள்ளே நீ அமைக்கணும்னு சொல்கிறாங்க. 3ஆம் தேதி வந்து திடீர்னு ஒரு அவசர மனு போட்டு தான் இவ்வளோ விவகாரமும் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கத்தில் மத்திய அரசாங்கத்தில் காவிரி பிரச்சனையை வச்சு பாரதிய ஜனதா கட்சி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாடகங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தேவகவுடா போய் உட்கார்ந்தாரோ அதனால் ஒரு பிரதமர் பேசியதுனாலவோ அப்படி என்று நான் நினைக்கவில்லை. ஏற்கனவே அவர்கள் திட்டமிடப்பட்டு கூடி பேசி, இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் நேர உட்கார்ந்து தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. அங்கே வந்து சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் ஷெட்டர் வந்து மேலாண்மை வாரியத்தை தொடர்பாக கொடுத்த வாக்கை மோடி வந்து நிறைவேற்றி விட்டார்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி தெரிவிக்கார். கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டார்னாக்கா அப்போ ஏற்கனவே மேலாண்மை வாரியம் சம்பந்தமாக பிரதமர் மோடி கர்நாடகாவுக்கு ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் நாங்கள் வந்து மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாது என்று சொல்லி அட்டர்னி ஜெனரல் வாயிலாக அன்றைக்கு நீதிமன்றத்திலே வந்து அவர்கள் முறையிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மோடியை பாராட்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. உமாபாரதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, புதிய அணை கட்டுறதா இருந்தாலும் சரி அது எல்லாம் அவங்களுடைய உரிமை, அதை யார் தடுக்க முடியும்னு சொல்லி எல்லாருமே பாரதிய ஜனதாவினுடைய மத்திய அரசு முதற்கொண்டு எல்லாருமே ஒத்த கருத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சொல்லி ஸ்டாலின் வந்து இதற்காக விவசாயிகளுடைய அனைத்து கட்சி விவசாயிகளெல்லாம் கூட்டி பேசினதாகவும் அதனுடைய கூட்டத்தினுடைய முடிவிலே அவர்கள் எடுத்த தீர்மானத்தை பற்றியெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டீங்க. இல்லை, விவசாயிகள் கூட்டம் அல்ல, நீங்கள் சரியாக நினைவுபடுத்த வேண்டும். ஆளுங்கட்சி கூட்டாவிட்டால் நாங்களே அனைத்து கட்சி அது எப்போ வர்றாங்கன்னா அதுக்கு பிறகு வராங்க. அந்த கூட்டத்தை கூட்டிட்டு அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதாவது இனி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக தலைமை ஏற்று நடத்தும்னு சொல்லி ஒரு தீர்மானம். அதுக்கப்புறம் என்ன செய்றாங்கன்னா, நாங்கள்லாம் சேர்ந்து அனைத்து கட்சி விவசாயிகள்லாம் சேர்ந்து நாங்கள் போய் ஜனாதிபதியை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தாப்புல ஒரு முடிவு. இந்த 2 முடிவையும் எடுத்துட்டு அவர் அங்கேருந்து சென்னைக்கு வரதுக்குள்ளே கருணாநிதி பார்க்காரு, ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு நீ யாரா, நீ என்ன இப்படி சொல்கிறதுன்னு சொல்லி மகள் கனிமொழியை உடனடியாக எம்பிக்களோட டீம் அனுப்பி ஜனாதிபதியை சந்திக்க அனுப்பி விட்டுருந்தார். தீர்மானம் போடுறது முடிவு பண்ணுறது ஸ்டாலின், விவசாயிகளை வச்சுக்கிட்டு அனைத்து கட்சியினுடைய விவசாயிகள் என்று சொல்லி அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அதில் கூட ஒரு அவங்களுடைய நாடகம் இருக்குது, அவருடைய கபட நாடகம் இருக்குது, அதில் அவருடைய சூழ்ச்சி இருக்கு ஒன்று. உடனே அங்கேருந்து வராரு, இங்கே வந்து ஜனாதிபதியை சந்திப்பதற்கு ஸ்டாலின் போகிறதுக்கு முன்னாலே கனிமொழியை கருணாநிதி அனுப்பி வைத்து விடுறார். அப்போ அடுத்தது இன்னொரு பாக்கி என்ன இருக்குது, அனைத்து கட்சி கூட்டம். அனைத்து கட்சி கூட்டணும் கேட்டுன்னு சொல்லிட்டு வந்த ஸ்டாலின் இதை பார்க்காரு, அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக தலைமையேற்று கூட்ட வேண்டும் என்று சொன்னால் யாராவது திமுகவை நம்பி வருமா? ஏற்கனவே ஒரு வெளிப்படையான மனதோட நீங்க இந்த பிரச்சனையை நீங்க அணுகிருந்தீங்கன்னா, இதுல நீங்க துரோகம் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா எல்லாரும் நம்பி வருவாங்க. ஆனால் உங்களை கூட்டணிக்கே யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஏற்காடு தேர்தலில் இருந்து எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. யாரும் கூட்டணிக்கே சீந்தி பார்க்கறதுக்கு வழி இல்லை. இன்றைக்கு நான் சவாலா சொல்றேன், திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டட்டும். அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உண்மையிலேயே ஏதாவது எதுவுமே இல்லைன்னு உதுத்துட்டு போறவங்க யாராவது ஒரு சிலர் போலாம ஒழிய யாரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் போக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அத்தனை பேருக்கும் இவங்களை பற்றி தெரியும். எப்படி இப்போ ஒப்பந்தத்தை நிறைவேற்றாமல் 1974 அதை புதுப்பிக்க தவறி தன்னுடைய ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அன்றைக்கு காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்டு இந்திரா காந்தி தலைமையில் ஒன்று, நிஜலிங்கப்பா தலைமையில் ஒரு டீமாக பிரிகிறாங்க. நிஜலிங்கப்பா வந்து கர்நாடகாவினுடைய ஒரு பெரிய தூண், முன்னாள் முதலமைச்சர், அவர் வந்து ஒரு பெரிய வலுவான ஒருத்தர். அப்போ இந்திரா காந்தி தன்னுடைய கட்சியை அங்கே நிலைநிறுத்தணும்னு சொன்னால் அவருடைய தளபதியாக அங்கே இருக்கிறது வந்து தேவராஜ் அரசு இருக்கார், அவரை முதலமைச்சராக கொண்டு வரணும். அப்போ இவரை கொண்டு வரணும்னு சொன்னால் நிஜலிங்கப்பாவை எதிர்த்து ஒரு செல்வாக்கை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திரா காந்தி வந்தாலும் முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் தலைவராக அவர் நெஞ்சிலஞ்சி வைப்பா இருக்காரு. அப்போ இதில் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தேவராஜ் அரசை கூப்பிட்டு இந்த இந்திரா காந்தி அம்மா கேட்காங்க. கேட்ட உடனே சொல்கிறாரு, அம்மா நான் ஜெயிக்கணும்னா ஒரே வழி காவிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க மேலே 1008 பணிகள் இருக்குது. எல்லாரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து மத்திய அரசு தமிழ்நாடு அரசாங்கத்தை கண்காணிச்சுட்டு இருக்கு. அப்போ தான் பூச்சி மருந்து ஊழல் எதை எடுத்தாலும் ஊழலில் திளைத்து கொண்டிருந்த நேரம். அப்படி இருக்கும்போது சர்வ வல்லமை படைத்த ஒரு இரும்பு மனுஷி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதம அமைச்சர் பதவியில் அங்கே டெல்லியில் இருந்துகிட்டு இருக்காங்க. சாதாரணமாக விடுவாங்களா? கூப்பிட்டு கருணாநிதியை கூப்பிட்டு உடனடியாக நீ காவிரி சம்பந்தப்பட்டவனுடைய வழக்கை நீ வாபஸ் வாங்கணும்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. அதற்கு பிறகு தேவராஜ் அரசு அங்கே முதலமைச்சராக வெற்றி பெறுகிறார். எப்படி வெற்றி பெறுகிறார்? தமிழ்நாடு நம்ம மீது போட்டு இருந்த காவிரி வழக்கை வாபஸ் வாங்க வைத்த, அதிலிருந்து தமிழ்நாட்டை விரட்டி அடித்த தேவராஜ் அரசுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு கருணாநிதி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு விவசாயிகளுக்கு செய்த தீங்கை அங்கே ஒரு சாதனையாக சொல்லி அன்றைக்கு அந்த தேர்தலிலே தேவராஜ் அரசு வெற்றி பெறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் துரோகத்தை செய்த திமுகவை நம்பி, அது மட்டுமல்ல அதுக்கு பிறகு நிறைய தொடர்ந்து துரோகங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னை வரைக்கும் அவங்க எதுவுமே நல்லது செய்யலை. நான் கூட கட்சித்தீவில் மட்டும்தான் பண்ணாங்களான்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு ஒரு முல்லை பெரியாருன்னாங்க, முல்லை பெரியாரில் மட்டும்தான் பண்ணாங்களான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இலங்கை தமிழர் பிரச்சனை, அது நாங்களே பட்டு உணர்ந்தது. இப்படி லட்சம் பேர் சாகும்போது இப்படி பதவிக்காக போய் நிற்காங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வேதனையோடு இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தா காவிரி பிரச்சனையில் பார்த்தா அதுலேயும் துரோகங்கள். 1974 மட்டும் கிடையாது. அதற்கு பிறகு குஜரால் பிரதம அமைச்சராக இருக்காரு. இருக்கிற பட்சம் ஒரு வரைவு திட்டம் வைக்காங்க, வரைவு திட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த வரைவு திட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த ஆணையம் 2 மாநிலத்திற்கும் ஏற்பட்ட பிறகுகளை எல்லாம் பேசி 2 பேருடைய தேவைகளை சொல்லி கர்நாடக அரசு அணையிலிருந்து இவ்வளவு தண்ணீரை நீ தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆணையம் அவர்களுக்கு கட்டளையிடும். அந்த கட்டளையை கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்தால், இல்லை என்று சொன்னால் அந்த ஆணையம் இடுகின்ற கட்டளையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்தால் 2 மாநிலத்திலும் உள்ள அனைத்து அணைகளையும் ஆணையமே தன்னுடைய செய்யம் எடுத்துக்கொள்ளும். பராமரிப்பும் அவங்க கையில் தான், அவங்க இயக்குதலும் அவங்களுடைய கையில். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வரைவு குஜரால் காலத்தில் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இது கர்நாடகாவை உறுத்திக்கிட்டே இருக்கு. இதை அவங்க ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ வாஜ்பாய், பிஜேபி இன்னைக்கு மட்டும் துரோகம் பண்ணலை, அன்னைக்கு வாஜ்பாய் இருக்கிறப்போவும் இதே துரோகம் தான். அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புதிய வரைவு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளில் கண்டனத்தை அன்றைக்கு தெரிவித்தார்கள். அப்போ இங்கே இருக்குது, அப்போ முதலமைச்சராக கருணாநிதி தமிழ்நாட்டில் இருக்காரு. உடனடியாக இங்கே தான் உடனே இந்த மாதிரி காரியங்கள் தமிழர்களை கொல்லணுமா, உரிமையை விட்டு கொடுக்கணுமா, அதற்குன்னு சொல்லி ஒரு எட்டப்பன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் தெரியும். உடனடியாக இவரை கூப்பிடுறாங்க. யார்? வாஜ்பாய் கூப்பிடுறாரு. உடனே இவர் போகிறதுக்கு முன்னால் அனைத்து கட்சி கூட்டங்காங்களா, அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக கூட்டுகிறார்கள் என்பதற்கு உதாரணத்தை சொல்கிறேன். எப்படி அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா கண்ணீரை திறந்து விட வேண்டும், அந்த பழி தன் மீது மட்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த பழியை எத்தோலோர் சேர்ந்து சுமப்போம் என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோ தமிழக மக்களோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கண்டிப்பாக இதை உணர வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா தன் மீது பழி வந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி தண்ணீரை திறந்து விடுகிறார். நமக்கு அந்த தேவையில்லை இன்றைய நிலையில். அதே நேரத்தில் அன்றைக்கு கருணாநிதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. கூட்டின உடனே கூட்டிட்டு ஒரு முடிவு பண்றாங்க, பேச்சுவார்த்தையே தேவையில்லை, இனி செயல்பாடு. அப்போ இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கு, அதனை செயல்படுத்த தான் செய்யணும். பேசி பார்த்தாச்சு, இது வரைக்கும் 27 முறை பேசியாச்சு, இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று சொல்லி அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க. சரின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டு அங்கே போனவர் அன்றைக்கு வாஜ்பாய் சொன்ன புதிய வரைவு திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டு வந்து விட்டார். இதை போல ஒரு துரோகம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இதை நீங்க நான் யாரோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் சேக்கு தமிழரசனோ சொல்லலை, அவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கூட வீரமணி சொல்லியிருக்காரு. அனைத்து கட்சி தீர்மானம் என்ன, இதில் கருணாநிதி செய்த துரோகம் என்னென்று சொல்லி அத்தனையும் பட்டியலிட்டு, நீ இதற்கு முன்பு ஜூலை 21ஆம் தேதி முதல்வர் கூற்றுக்கும் 6ஆம் தேதி நாள் டில்லியில் சரணாகதி மாற்றத்திற்கும் அவர் கூறும் சமாதானம் என்ன, நெருங்கி வந்த வெற்றியை கை நழுவ செய்த மாபெரும் தவறாகுங்காரு. அப்பவே
அப்படிப்பட்ட ஒரு ஆணையத்தை, புதிய ஒரு வரைவை, வாஜ்பாய் எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்பவே வீரமணி சொல்றாரு, நெருங்கி வந்த வெற்றியை கை நழுவி விட செய்த மாபெரும் தவறாகும், துரோகமாகும் சொல்லி சொல்றாரு. அதே நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை எவ்வளவு உண்மையான அக்கறையோடு இந்த பிரச்சனையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அணுகியிருக்கிறார் என்பதையும் அவர் அந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்றாரு. அன்னைக்கு நடந்த துரோகங்களெல்லாம் பட்டியலிட்டு, காவிரி பிரச்சனையில் இவ்வளவு துரோகங்கள் நடந்திருக்கு, இல்லை என்று சொன்னால் எப்பவோ அம்மா நடத்திய சட்ட போராட்டத்திலே வெற்றி பெற்று இந்த பிரச்சனைகளே தீர்ந்திருக்கும். ஆனால் அத்தனைக்கு கருணாநிதி சொல்லி வீரமணி சொல்றாரு. இப்படி வீரமணியே சொல்லியாச்சு, அனைத்து கட்சிகளுக்கும் புரிஞ்சாச்சு, அனைத்து கூட்டத்துக்கு யார் வருவா, யார் வரமாட்டாங்க. சரி, பழைய கதைக்கு வருவோம். ஸ்டாலின் அங்கேருந்து சென்னையை பார்த்து வராரு. மகள் கனிமொழியை அனுப்பி நேராக ஜனாதிபதியை சந்திக்க அனுப்பியாச்சு. இவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது மட்டும்தான் இவருக்கு பாக்கி. இவர் அனைத்து கட்சி கூட்டணுமா இல்லையா? நேர என்ன பண்றாரு, மகஜர் எடுத்தாரு, துரைமுருகனை கூப்பிட்டாரு, கூட 2-3 பேரை கூப்பிட்டு நேர கோட்டைக்கு விடுனாரு. என்னடா அது, கோட்டைக்கு எங்கடா கூட்டிட்டு போறாரு, அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி பார்த்தா நேரே அங்க போய் தலைமைச் செயலகத்தில் போய் நிதியமைச்சரை போய் பார்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்காரு. அனைத்து கட்சி கட்டத்தை ஸ்டாலினை கூட்ட சொல்லி சொன்னா, திமுக தலைமையில கூட்ட சொல்லி சொன்னா, நீ அங்க போய் நீங்க கூட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்க நிதியமைச்சர்கிட்ட கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்காரு. அது மட்டும் இல்லை, அடுத்தவள உடனே விடுதலை சிறுத்தைகள் அடுத்த நாளே ஒரு அறிக்கை விடுறாரு திருமாவளவன். அனைத்து விவசாயிகளை கூப்பிட்டாங்கல்ல, கூப்பிடும் போதும் அதில் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்கனவே தேர்தலில் அவங்க தனியாக நின்று களம் கண்டார்கள். அவர்களை எப்படியாவது இவங்களுக்கு காவிரி பிரச்சனையும் கிடையாது, அனைத்து கட்சி கூட்டமும் கிடையாது, விவசாயிகள் யாரை பற்றியும் கவலையே கிடையாது. இவங்களுடைய நோக்கெல்லாம் அடுத்தாப்புல தேர்தல், எப்படியாவது பதவி பிடிக்கணும், ஏதாவது ஒரு காரணத்தில் இவங்க ஆட்சியில் உட்காரணும், இது மட்டும்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. விவசாயிகள் சங்க கூட்டத்தை கூட போச்சுல, விடுதலை சிறுத்தையும் மறுமலர்ச்சி திமுகவும் மட்டும் அங்கிருந்து வேற விட்டாங்க, அவங்கள கூப்பிடல. அவர்களை கூப்பிடாம அதே நேரத்தில் இடதுசாரிகள் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட்டு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இவர்களை அவர் வேதனையோட சொல்றாரு, இப்படி மக்கள் நல கூட்டணியை உடைக்கிறதுக்குன்னு சொல்லி பாக்கியப்பா. இவருடைய உள்நோக்கத்தை அத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் சொன்ன மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தை இவர்கள் கூட்டினாலும் யாரும் போறது இல்லை, அதனால இவங்க கடைசி வரைக்கும் கூட்ட போறதும் இல்லை. கூட்டினா சாயம் வெளுத்து போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது மாதிரி அவருடைய சாயம் வெளிச்சு போகும். கருப்பு சிவப்பு போட்டுக்கிட்டு அலைய வேண்டிய சில திமுக பிரமுகர்கள் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனை சாதனைகள், எத்தனை சட்ட போராட்டம், நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இப்போ நான் வச்சிருக்கிற லிஸ்டெல்லாம் படித்தா ஒவ்வொரு நேரமும் அவங்களுடைய விசாரணைக்கு எப்போல்லாம் அந்த வந்தது, ஒவ்வொரு நேரத்துலையும் கர்நாடகக்காரன் எவ்வளவு இடையூறு பண்ணான், அந்த தீர்மானம் இவங்க போடுற உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்புகளையும் மீறுறதுக்கு அவங்க அவ்வளோ எப்படிலாம் சதி பண்ணாங்க, அதுக்கு மத்திய அரசு எப்படிலாம் ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. இந்த நேரத்திலையும் தனி ஒரு தலைவியாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்காக சட்ட போராட்டத்தை முழுக்க எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்கவே இல்லை. பாயிண்ட் ஒவ்வொரு நேரங்கள்லையும் அவங்க ஒரு சின்ன இடத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா இவங்க 2 ஸ்டெப் எடுத்து வச்சு தடுப்பாங்க. அதனால தான் வாட்டல் நாகராஜ் சொன்னார், இந்த நேரத்தில் கருணாநிதி எங்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்திருந்தால் நமக்கு இந்த பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி அன்றைக்கு வாட்டல் நாகராஜ் என்று கர்நாடகத்தினுடைய ஒரு வெறியன் என்று எல்லாரும் சொல்லக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கக்கூடிய கருணாநிதியை வாழ்த்தி பேசுகிறார். அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ராஜபக்சே விரும்புகிறார். இதுவரையில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் தமிழர்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் உரிமைகளை விட்டு கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பாழ்பட்டு வேதனையோடு இன்றைக்கு 20 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு பாழ்பட்டு இன்றைக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய அந்த கண்ணீருக்கும் கம்பலைக்கும் இன்றைக்கு முழுக்க கருணாநிதி தான் காரணம் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார். இப்போ ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டணுங்கிறாரு, கனிமொழியோ ஜனாதிபதியிடம் மனு கொடுக்கிறார், கருணாநிதியோ பிஜேபியை சாடுகிறார். காலமாக தொடர்ச்சியாக பார்த்தால் காவிரி விவகாரத்தில் துரோகத்தையே செய்த திமுக இப்பொழுது இந்த ஒரு ஆக்ரோஷமான நிலையை எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இல்லை, அரசியல் ரீதியாக பெறக்கூடிய பதவிகளை பெறுவதற்கு மக்களை ஏமாற்றுவார்கள். மக்கள் மறதி அதிகமாக உள்ளவர்கள்ங்கிற ஒரே அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. என் நண்பர் சொன்னது போல் 1990 விபி சிங் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த 3 பேர் கமிட்டி அமைக்கப்படுகிறது. ஆணையத்திற்கு பதிலாக அன்றைக்கு 3 பேர் கமிட்டி, அதில் முன்னாள் நீதியரசர் சித்தகோஸ் இருக்கிறார். அவர் இந்த கருணாநிதியினுடைய ஒரு கபட நாடகமாக தேவகவுடா அவர்களை யார் பிரதமர் பதவிக்கு முன்மொழிந்தது என்று பார்த்தீங்கன்னா அந்த துரோகத்தையும் செஞ்சது கருணாநிதி தான். நம்மளுடைய அரசியல் ரீதியான நம்மளுடைய காவிரி பிரச்சனையில் எதிரியாக இருக்கக்கூடிய கர்நாடகத்தின் சேர்ந்த ஒரு அரசியல்வாதியை
பிரதமராக முன்மொழிஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து கருணாநிதி தான் முன்மொழிகிறார். அன்றைக்கு மூப்பனார் ஜி.கே. மூப்பனாருக்கு வருவாரா இல்லை இவர் வருவாராங்கிற கேட்குற போது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு கருணாநிதி சொல்கிறார். அதாவது உயரம் தெரியாமல் மூப்பனார் ஆடிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு கருத்தை, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், ஏன் நீங்கள் வந்து பிரதமர் பதவிக்கு போட்டியிடவில்லை என்று நிருபர்கள் கேட்கின்ற போது கருணாநிதி சொல்லுகிறார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். அதாவது மூப்பனார் வந்து உயரம் தெரியாமல் ஆடுகின்றாருங்கிற கருத்து வட்டத்தில் சொல்லிட்டு மூப்பனாரை டெலீட் பண்ணுறதுக்காக தான் அன்றைக்கி வந்து தேவகவுடாவை வந்து பிரதமராக அறிவிப்பதற்கு முன்மொழிந்தவர் யாருன்னா கருணாநிதி. தேவகவுடாவை பிரதமராக முன்மொழிகிற போது காவிரியினுடைய மூவர் குழுவில் இருக்கிற சித்தகோஸ் வந்து இதற்கு மேலேயும் என்னால் செயல்பட முடியாதுன்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை எழுதி விட்டு சென்று விடுகிறார். இன்றைக்கு காவிரி பிரச்சனையில் ஏற்பட்ட அனைத்து தீங்குகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது கருணாநிதியோட குடும்பங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது தொடர்ந்து இவர்கள் இது மட்டுமல்ல, இப்போ இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நம்ம இடைக்கால தீர்ப்பு ஒன்று, அடுத்து காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும், காவிரி ஒழுங்காற்றுக்குழு அமைக்கணும், இதெல்லாம் வேற. ஆனால் ஃபைனல் டிசிஷன் என்னன்னு சொன்னால் செக்ஷன் 6A படி வந்து தனிப்பட்ட ட்ரைபுனல் ஒன்று அமைச்சு அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கான அனைத்து அதிகாரங்களையும், இப்போ வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கம்ப்ளை பண்ண தவறுகின்ற போது என்னைக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கிடைக்குமோ அதை கொடுக்கறதுக்கான அனைத்து விஷயத்தையும் இப்போ தான் ஃபைனல் வெரிடிக்ஷனை நெருங்கி கொண்டிருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான தேவை என்ன இருக்கிறது? தண்ணியை விடுகின்ற போது நான் நாளைக்கு வந்து சட்டமன்றத்தில் அங்கே வந்து ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக கர்நாடகா அனைத்து கட்சியை கூட்டுறான்னா அவன் வந்து ஏமாற்றுவதற்காக கூட்டுறான். ஆனால் இங்கே ஏமாற்றியவர்கள் கூட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதில் நம்ம கலந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. இல்லை நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதனால அதன் மூலமாக அரசியல் ரீதியாக என்ன அழுத்தம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸ்டாலின் வேணா ஒரு தலைவரா விஷயம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி போயாச்சு, வெற்றியை நோக்கி பக்கத்தில் போயாச்சு. திரும்ப வந்து முதல்ல இருந்து வரணும், இன்னமும் திரும்பவும் முதல்ல இருந்தாங்கிற நிலைமை நம்மகிட்ட கிடையாது. அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா யாரை கூட்டணும்? எதிர்கட்சியில் யார் இருக்கா? தமிழக மக்கள் சில இடங்களில் செய்த தவறு இன்றைக்கு 89 பேர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்போ எதிர்கட்சிங்கிற முறையில் அவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தால் அந்த நம்மெல்லாம் இன்னைக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு எதிரி பயந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு இருந்து அம்மா சட்ட போராட்டம் நடத்தி இதுவரைக்கும் தோல்வியே கிடையாது. தொடர்ந்து எல்லா பிரச்சனைகள்லையும் நீண்ட கால பிரச்சனை அத்தனையும் வெற்றி 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 வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்க போச்சுல மற்ற கட்சிகள்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக அந்த இடத்துல உட்கார வச்சா அவர் என்ன செய்வார்? ஏற்கனவே இதே போல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு அதை எப்படியாவது தன் பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக அதில் ஒரு குற்றத்தை குறையை சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள் ஒற்றுமை இல்லை என்று சொல்லி எதிரி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, எதிரிகள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை பண்ணிடுவார். நிறைய முன் உதாரணங்கள் இருக்கு. இதுக்கு முன்னால் ஒரு தடவை குட்டிமணி ஜெகன், ஈழத்தில் உள்ள போராளிகள், அவர்களை வந்து அங்கே வந்து கொலை செய்ய வைப்பாங்க, மரண தண்டனை கொடுக்க வைப்பாங்க. அப்போ வந்து அவங்கள வந்து காப்பாற்றணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாச்சு. சேர்ந்து அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்காரு. முதலமைச்சர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா எப்படியாவது இதை தீர்மானத்தை போட்டு இதை எப்படியாவது காப்பாற்றணும், பாவம் போராளிகள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறாரு, ஐயா அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம தீர்மானத்தை போட்டுடலாம், ஆனால் பேச விட்டா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி வந்து எல்லாத்தையும் பாழ்படுத்திடுவார், அதனால் நம்ம இதை செய்யணுமா, இல்லைனா என்னுடைய செல்வாக்கை வைத்து நான் அதற்காக என்ன வேண்டுமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே எல்லாருமே சொல்கிறாங்க, ஐயா இல்லை நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, நம்ம வந்து அவங்ககிட்ட நான் பேசிடுறோம், அவர் எதுவும் குதர்க்கமாக பேசாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் முன்னுக்கூட்டி பேசிடுறோம், நம்ம வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்கள விடுதலை செய்ய சொல்லி ஒரு தீர்மானத்தை போடணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சட்டமன்றம் கூடுன உடனே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த தீர்மானத்தை வரவேற்று ஒற்றை கருத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி எழும்புறாரு. எல்லாமே வரவேற்று பேசிட்டு அதே நிலைதான் எங்கே தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு 2-3 பேர் தமிழ்நாட்டில், அதாவது நம்ம வந்து அவங்கள கொலை பண்ண வைப்புறாங்க, மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்திற்காக தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒருமித்த கருத்தோடு சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இவர் அதை குலைப்பதற்காக அங்கே ஒரு வார்த்தையை சொல்றாரு, அது போன்ற நிலை தமிழ்நாட்டிலும் இருக்கிறது என்று சொல்லி. ஏற்கனவே புரட்சி தலைவர் வந்திருந்தவங்க கிட்ட, ஐயா நெடுமாறன் போன்றவர்கள்ட்டெல்லாம் அந்த நேரத்தில் சொல்லியிருந்தாங்க, இவர் ஏதாவது குறைதர்க்கமாக பேசினால் நானும் அதனை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது, சட்டமன்றத்திலே பதிய வேண்டியவைகளை நான் பதிய வைக்க வேண்டிய நேரம் எனக்கு சூழ்நிலை வந்துடும் சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க அப்படி கூறிய சூழ்நிலாம் வராதுங்க, இவர் குதர்க்கமா பேசியாச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழும்பினதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு, 73ல் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் தான் இந்த குட்டிமணியையும் ஜெகனையும் பிடிச்சு கைது பண்ணி இங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளை வைத்திருந்தார்கள்.
அங்கே இருக்கக்கூடிய சிங்கள அதிகாரிகள் கேட்டாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் பிடிச்சு கொடுத்தது கருணாநிதி தான், அதற்கு உத்தரவிட்டது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஆதாரத்தை எடுத்து அன்றைக்கு காட்டினாங்க. உடனே அவ்வளோ பேரும் அவரே ஆடி அசைஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரு. இவ்வளோ பற்றிய ஒரு பூதகரமான உண்மைகள்லாம் வெளியே வரும், இப்படி வந்து தன்னுடைய வரலாற்றில் இப்படி பெரிய அழுக்குகள் எல்லாம் தொடர்ந்து வந்து சேரும் என்று சொல்லி அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. அன்னைக்கு அவர் நினைச்சது என்னன்னாக்கா, ஒரு சட்டமன்ற தீர்மானம் இதுல வந்து ஒரு குதர்க்கமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு குறை சொல்லணுமா, இது தேவையா? நமக்கு தேவை வந்து அவர்களை காப்பாற்றணும். அதே மாதிரி நீங்க வந்து இங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டீங்கன்னா கர்நாடகத்துக்கு சாதகமா எதையாவது ஒண்ணு செய்துருவாரு. இது இங்க இருக்கக்கூடிய நிறைய கட்சிக்கு தெரியும். அதனால தான் சர்வ கட்சி கூட்டத்தை அம்மா வந்து தேவை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கூட்டினா அதனால பாதகம் வந்து விடக்கூடாது என்பதும் ஒரு முக்கிய காரணம். அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை விவகாரத்தில் பேசிட்டு வர்றது முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய கடும் சட்ட போராட்டத்தின் விளைவாக தமிழகத்துக்கு சாதகமான தீர்ப்பு வருகிற இறுதி தீர்ப்பு வருகிற நிலையில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய போக்கை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாடறியும். இதில் தங்களுக்கும் பங்கு இருந்தது அப்படின்னு நாளைக்கு தெரியணும். ஒரு பங்கு இருந்ததான ஒரு சூழலை தமிழகத்தில் காட்டணும். இதற்காக எதிர்க்கட்சிகள் செஞ்சிட்ருக்கு. ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் ஜனநாயக நடவடிக்கை என்பது ஒன்று அரசியல் நெருக்கடி, இன்னொன்று சட்ட நெருக்கடி. அரசியல் நெருக்கடி அப்படின்னு வர்ற அந்த முயற்சியில் தான் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் நம்முடைய நியாயமான தீர்வு நமக்கு கிடைக்கணும், நம்முடைய பங்கு கிடைக்கணும் என்பதற்காக ஒரு 70 ஆண்டு காலமாக தமிழகம் போராடிட்டு வருது. இந்த 70 ஆண்டு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40க்கு மேற்பட்ட அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்தியிருப்பாங்க. அரசே ஆளுங்கட்சியே 20க்கு மேற்பட்ட அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்தியிருக்கு. நான் அதில் வந்து ஒரு 15 முறை பங்கேற்றிருப்பேன். ஒரு 6 முறை 7 முறை பிரதமரை சந்திப்பதற்கு போயிருப்பேன். இவ்வளவும் இது அரசியல் நெருக்கடி. இந்த அரசியல் நெருக்கடிக்கு ஒரு இறுதி வடிவம் கிடைக்கல, நமக்கு தேவையான நியாயம் கிடைக்கல. ஆகவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரான உடனே ஒரு சட்ட போராட்டத்தை தொடங்கினார். படிப்படியாக இன்றைக்கு ஒரு இறுதி கட்டத்தில் நம் பக்கம் நியாயம் கிடைக்கிற, நம் பக்கம் தீர்ப்பு கிடைக்கிற, நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிற அந்த சூழல் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு அவசியப்படுது? உச்சநீதிமன்றத்தை நிர்பந்திக்கிறதுக்கா? அனைத்து கட்சிகள் தமிழகத்தில் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆட்சிக்கும் அரசுக்கும் ஆதரவாக துணை நிற்பது தானே தவிர அரசியலாக்குறது இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இது அரசியலாக்குறதா? உச்சநீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளும் கருத்துகளும் செயல்பாடுகளும் தமிழகத்தினுடைய உரிமைகளை காக்குகிற, உரிமைகளை பாதுகாக்கிற, உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிற அப்படிப்பட்ட நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த சட்ட போராட்டத்தில் நாம் அந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த அரசியலாக்குற முயற்சி எதுக்கு? அது வந்து முட்டுக்கட்டை. உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கை வந்து அவர் திரும்ப பெற்றார்ல, அப்போ அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாராங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய உரிமையை விட்டுக் கொடுக்கின்ற சூழ்நிலையில் அன்னைக்கு உங்களால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதானா? கிடையாது. தமிழகத்துக்கு துரோகம் இழைக்கிறதுல எல்லாம் இவங்க நண்பர் சொன்னது போல் அன்னைக்கு சர்க்காரியா கமிஷன் விசாரணை, பல்வேறு விசாரணைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அன்னைக்கு வழக்கை வாபஸ் பெறுகின்ற போது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதானா? கிடையாது. 1974 புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தத்தை இவர் கைவிட்டதுனால 1976 ஹேரங்கி அணையை கட்டுறாங்க. இன்னைக்கு நமக்கு தண்ணி வராததற்கு காரணம் அடுத்தடுத்து அவர்கள் அணைகளை கட்டி கொண்டிருது. கிருஷ்ணராஜ சாகர், அதற்கு அடுத்தது கண்ணம்பாடி அணை, அதற்கு அடுத்தது ஹேரங்கி அணையை வந்து என்னைக்கு கட்டுறாங்கன்னா 1976 கட்டுறாங்க. 74 இவர் விட்டுக் கொடுத்ததுனால, அந்த உரிமையை புதுப்பிக்காததுனால அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ளர யாருடைய அனுதாபத்தை வைத்து வெற்றி பெற்றாரோ அந்த தேவராஜ அரசு, அவராலேயே அந்த 1976 ஹேரங்கி அணை கட்டப்படுகிறது. இப்படி உரிமைகளை விட்டுக் கொடுப்பதிலெல்லாம் தமிழக மக்களை வஞ்சித்து விட்டு இப்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவேன் என்று சொன்னால் யார் இவர்களை நம்பி வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதுதான் இன்னைக்கு வந்து நாங்கள் விளையாட்டாக கூட சொல்கிறது. இவங்க வந்து இடைத்தேர்தலிலிருந்து அனைத்து தேர்தலுமே இவங்க வந்து எங்களோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள்னு கதவை திறந்து விட்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் ஜன்னலை கூட எட்டி பார்க்க ஒருத்தரும் தயாராக இல்லை. ஏன்னா கூட்டணி வைத்துக்கொள்ள யாருமே தயாராக இல்லை. இவர்கள் வந்து பொதுவான நம்பகத்தன்மையை கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக மக்களிடமிருந்து இழந்து விட்டது. நீங்கள் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியுமே பிரிஞ்சிருக்காங்க. காங்கிரஸை பிரித்து தமாக, பாட்டாளி மக்கள் கட்சியை பிரித்து தமிழ் பாமக,
அப்துல் சமது முஸ்லீம் லீக்கை பிரித்து அப்துல் சமது அப்துல் லத்தீஃபு, இப்படி பார்த்தீங்கன்னா இவங்க பிரிக்காத கட்சியே கிடையாது. தேமுதிகவை பிரித்து தமிழ் தேமுதிகவா, இப்போ ஒரு தேமுதிக, இப்படி இவர்கள் எந்த கட்சியில் எங்கே வந்து இவர்களோட உறவு கூட்டணி இதை பற்றி பேச யார் வந்தாலும் அனைத்து கட்சியையும் பிரித்து சகுனி வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர் கருணாநிதி. அதிலையெல்லாம் வெற்றிகரமாக செய்கிறவர். மத்தியில் அரசாங்கத்தில் இருந்தபோது தமிழக மக்களுக்கு நலன்களை தரக்கூடிய ஏதாவது ஒரு துறையை கேட்டு பெற்றாரானா பெறலை. எல்லாமே தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய மருமகனுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய மகளுடைய வளர்ச்சிக்காக, இதற்காகத்தான் செயல்பட்டுருக்கார தவிர ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உரிமையை வந்து விட்டு கொடுத்ததில் கருணாநிதிக்கு நிகர் யாரும் கிடையாது. தமிழகத்துக்கு துரோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் டு போட்டு அடுத்து பிட்ரையிங்னு சொல்லுவாங்க துரோகங்கிறதுக்கு ஆங்கிலத்தில். அதுக்கு உதாரணம் யாரை சொல்லலாம்னா சாட்சாத் கருணாநிதி தான், வேறு யாரும். சமீபத்தில் அவருடைய ஒரு பேட்டி காணப்பட்டது. அந்த பேட்டியில் இன்றளவும் உங்கள் அரசியல் பாதையில் இன்றளவும் தீர்க்க முடியாத பிரச்சனை என்ற கேள்விக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில் இன்றளவும் தீர்க்க முடியாமல் போய்விட்டதே என்று நினைத்து இப்போதும் வேதனைப்படுகிறேன் என்று கருணாநிதி சொல்லியிருக்கிறாரே, இந்த வேதனையை எப்படி பார்க்கிறீர்கள்? இது துரோகம் பண்ணி இவ்வளவுக்கு இந்த நிலைமைக்கு காரணமே நீதானேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களே, மக்கள்லாம் படிச்சிருக்காங்களே, விவரமானவர்களாக இருக்காங்களே, அப்படிங்கிறத பற்றியே யோசிக்காமல் யார் எதை சொன்னாலும் சரி எல்லாத்தையும் உதுத்துட்டு தொடர்ந்து காவிரியில் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் துரோகங்கள் இழைச்சிருக்காரு. நடுவர் மன்றத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து 1980 ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. 1980 தான் முதல்ல நடுவர் மன்றத்தை பற்றி கட்சி எல்லாருமே பேசுகிறாங்க. 86 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அன்றைக்கு வந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, நடுவர் மன்றம் அமைச்சே தீரணும்னு சொல்லி. அந்த நேரத்தில் இதே கருணாநிதி நடுவர் மன்றத்தால் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி சொன்னவர். சொன்னதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்குது. யார் சொல்லியிருக்கா? வீரமணி தான் சொல்லியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தில் இப்படி நடுவர் மன்றத்தை பற்றி பேசுனாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு பேர் வந்துடக்கூடாதான். இப்படி வந்து எதை எடுத்தாலும் உதாசீனப்படுத்தி அதனை ஒன்றுமில்லாமல் அப்படியே அழிச்சு போட்டுட்டு எதுவுமே ஒன்றுக்காகாமல் போட்டுட்டு போயிடுவாருங்கிறனால தான் அனைத்து கட்சி கூட்டத்தை இவருக்காகவே கூட்டாமல் இருக்காங்கிறது எல்லா கட்சிக்காரங்களும் நிறைய பேர் ஓரளவு புரிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2015 வந்து மேகதாது அணை சம்பந்தமான பிரச்சனை வந்தது. வந்த உடனே நம்முடைய எம்பிக்கள் எல்லா கட்சி எம்பிக்களையும் திமுக உட்பட எல்லாரையும் கூட்டிகிட்டு நேரே மோடியை போய் சந்திக்கிறதுக்காக இங்கேருந்து டெல்லி போனாங்க. டெல்லிக்கு இங்கேருந்து எல்லாரும் போயாச்சு. போனதுக்கப்புறம் போய் டெல்லியில் போய் அங்கே அன்புமணியிலேருந்து எல்லா கட்சியை பெருந்த எம்பிக்கள்லாம் போய் மோடிகிட்ட போய் அங்கே போய் பெட்டிஷன் கொடுக்காங்க. இப்படி வந்து மேகதாது அணையை கட்டினாக்கா எங்களுடைய தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதனால் இதுக்கு நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்காங்க. எல்லாரும் போயிருக்கோம். எல்லாரும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போன நினைச்சணும். எல்லாம் ஒரே முடிவு, ஒரே நோக்கம், ஒரே மகஜர், அவ்வளோதான் இருக்கணும். அதில் கூட இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ரெண்டாவது ஒரு மகஜர் கொடுத்தாங்க. ரெண்டாவது என்ன மகஜர் கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இங்கே இப்போ அன்றைக்கு முதலமைச்சராக வந்து அரசிதழில் வெளியிடப்படக்கூடிய காலங்கள் கனியக்கூடிய நேரத்தில் மன்மோகன் சிங்கை போய் அனைத்து எம்பிக்களும் போய் பார்த்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அரசிதழில் வெளியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. வாய்ப்பு இருந்துக்கும் போது திமுக எம்பிக்கள் மட்டும் மன்மோகன் சிங்கை போய் பார்த்து அரசிதழில் வெளியிடக்கூடாது. அன்றைக்கு அம்மா கண்டனம் சொன்னாங்க, நீ இதைத்தான் சொல்லியிருக்கணும், அன்னைக்கு அரசியலில் வெளியேறக்கூடிய வாய்ப்பு உங்களால் கெட்டு போனதுன்னு சொல்லி அன்னைக்கு அம்மா சொன்னாங்க. அதுபோல நடுவர் மன்றமும் அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் 1990 வந்து அன்னைக்கு வந்து நடுவர் மன்றம் அமைக்காங்க. நடுவர் மன்றம் அமைச்சு இடைக்கால தீர்ப்பு வருது, 91 வருது. அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதனை சட்ட போராட்டத்தை நடத்தி ஒரு 4 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் தன்னையே வருத்தி கொண்டு இந்த விவசாயிகளுக்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே வருத்தி கொண்டு நிற்கிறார். அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் அம்மா மருத்துவமனையில் இருக்காங்கன்னு அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்காங்க. அப்படி எல்லாரும் உள்ளுணர்வோடு இன்னைக்கு அத்தனை பேரும் காத்திருக்காங்க அம்மாவுக்காக, அம்மாவுடைய தரிசனத்துக்காகன்னு சொன்னால் அதற்கு காரணம் அம்மா அவர்கள் அரசியலிலே அடியெடுத்து வைத்து இந்த அரசியலில் வெளியிட்ட உடனே சொன்னாங்க, என்னுடைய அரசியல் வாழ்விலேயே நான் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய வெற்றி இந்த வெற்றி தான் சொல்லி சொன்னாங்க. அவங்க மனசில் ஒன்று நினைச்சாங்கன்னா அதான் செயல்படுத்துவாங்க, எதை செயல்படுத்துறாங்க அதை தான் மனசில் நினைப்பாங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு இதை இப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் பழி வாங்கவோ யாருக்கும் எது கெடுதல் செய்யும் அவங்களுடைய நோக்கம் தெளிவானது. இந்த மக்களுக்காக இன்றைக்கு தன்னலத்தை துறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரியிலே அப்படி ஒரு பெரிய வெற்றியை அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு வெற்றிகளை பார்த்துருக்காங்க. அத்தனையிலும் தன்னுடைய மனதுக்கு ஒரு நிறைவை தந்த வெற்றின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய வெற்றியை அம்மா தந்திருக்காங்க. தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
காவிரியிலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு எல்லாம் பொங்கி வர்ற நேரத்தில் அத்தனையும் போட்டு உடைத்தது போல, வெண்ணெய் திரண்டு வருகின்ற நேரத்தில் தாலியை உடைத்தது போல, இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதற்கு பிறகு, அதுக்கும் 2 நாட்களுக்கு முன்னால் போய் அங்கே இருக்கக்கூடிய அட்டர்னரி ஜெனரல் வந்து நாங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அமைக்கும், அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததற்கு பிறகு, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அங்கே போய் இடைக்கால ஒரு மனுவை தாக்கல் செய்து இதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு எந்த தகுதி கிடையாது, அதற்கான அதிகாரம் கிடையாது, நாங்கள் நினைத்தால் மட்டும்தான் நடுவர் மன்றத்து தீர்ப்பு சொன்னாலுமே நாங்கள் நினைத்தால்தான் அதனை பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று ஏற்றுக்கொள்வது கூட நாடாளுமன்றத்தினுடைய உரிமைதான் என்று சொல்லி அத்தனையும் போட்டு கொடுத்து நம்முடைய உரிமைகள் இதுவரைக்கும் நாம் வாதாடியது போராடியது சட்ட போராட்டம் அத்தனையும் போட்டு உடைத்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மாபெரும் துரோகத்தை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. இருந்தாலும் இதையும் சந்திப்போம் என்பதாக புரட்சித் தலைவி அம்மா ஒருவரை மட்டும்தான் இன்றைக்கு தமிழகம் இந்த விவசாயிகள் நம்பி இருக்கிறார்கள். அம்மா இதிலும் வெற்றியை ஏற்படுத்தி தருவார்கள். வெற்றி வெற்றி. காவிரியிலே அம்மாவை நம்பியவர்கள் யாரும் கண்டிப்பாக வீணாக போக மாட்டாங்க. வெற்றியை இதிலும் பெற்றுத் தருவார்கள். காவிரி நதிநீர் பிரச்சனையில் இன்றளவும் தீர்க்க முடியாமல் போய்விட்டதே என்பதை நினைத்து இப்பொழுதும் வேதனைப்படுகிறேன் என்கிறார் கருணாநிதி. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? சாத்தான் வேதம் ஓதுவது போல தான். கசாப்பு கடைக்காரன் வச்சிருப்பவன் வந்து அகிம்சாவாதம் பேசுவது போல, எப்பயுமே நண்பர் டேவிட் செல்வின் சொன்னது போல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் கருணாநிதி. அவர் வேதனைப்படுறாருன்னு சொன்னால் அது வந்து மக்களை வந்து இன்னமும் மறதி அதிகம் உள்ளவர்கள்னு நினைக்கிறாருன்னு தான் கருத முடியும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தொடர்ந்து துரோகங்களை அவர் நினச்சிருந்தா என்றைக்கோ அவர் செய்திருக்க முடியும். ஆனால் செய்யாமல் இருந்துட்டு தனக்கு வாய்ப்பு வந்த போதெல்லாம் செய்யாமல் இருந்து விட்டு இப்போது வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறது வந்து மக்களை முட்டாளாக்குவதற்காகத்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சித்தூர் சமஸ்தானத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் இடையே ஏற்பட்ட அந்த காவிரி நதிநீர் ஒப்பந்தம் முடிந்த 50வது ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர், 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், 19 ஆண்டு காலம் மத்தியிலே ஆளுங்கட்சியோடு அமைச்சரவையிலே கூட்டணியாக அமைச்சர் பொறுப்புகளையும் ஏற்று செயல்பட்டவர். இவ்வளவு காலத்துக்கு பிறகு இதை நிறைவேற்ற முடியவில்லையே என்று வேதனைப்படுவது எவ்வளவு பெரிய அரசியல் மோசடித்தனம். தமிழக மக்களெல்லாம் ஏமாளிகள், ஏதுமறியாதவர்கள், எதையும் மறந்து போகக்கூடியவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள் என்ற ஒரு முடிவோடு நாம் என்ன சொன்னாலும் அதை நம்புகிறவர்கள் என்கிற உறுதியோடு திரு மு கருணாநிதி இப்படி அபாண்டமாக ஒரு பொய்யை தமிழக மக்கள் மேலே திணித்திருக்கிறார். நடுவர் மன்றம் அமைக்க விபி சிங்கை வலியுறுத்தியது திமுக அரசுதான்னு கருணாநிதி இப்போ ஒரு சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து சொல்லி வருகிறார். தொடர்ந்து ஒரு பொய்யை சொன்னால் எல்லாருமே நம்பிடுவாங்கன்னு சொல்லி இந்த பொய்யை ஆண்டாண்டு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த நடுவர் மன்றத்தால் எந்த பயனும் கிடையாது என்று சொன்னவர் தான் கருணாநிதி. 1980 அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடுவர் மன்றத்தை பற்றி அன்றைக்கு ஆலோசனை செய்த போது 1986 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து மத்திய அரசாங்கத்திற்கு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதிய போது அப்போதெல்லாம் நடுவர் மன்றத்தால் எதுவும் ஆகாது என்று சொன்னார் கருணாநிதி. 1974 ஆண்டு ஏற்கனவே 71 போட்ட வழக்கு, அந்த வழக்கு 24வது ஆண்டு செய்யப்பட்ட மைசூர் சமஸ்தானத்துக்கும் சென்னைக்கும் இடையிலே நடந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஒப்பந்தம். அப்போ அதில் வந்து அந்த ஒப்பந்தம் தொடர்ந்துச்சுனாக்கா இதில் இடையில அணைகள் கட்ட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜர் அணையும் இங்கே இருக்கக்கூடிய மேட்டூர் டேம், இந்த 2 டேமுக்கு இடையில வேற எந்த அணைகளையும் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறுது மட்டுமல்லாமல் அன்றைக்கு போட்டிருந்த வழக்கையும் வாபஸ் வாங்கி அன்றைக்கு துரோகத்தை இழைத்து விட்ட கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு வந்து நடுவர் மன்றம் அமைப்பதற்கு அன்றைக்கு காவிரியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய வழக்கினுடைய தீர்ப்பு அன்றைக்கு வருகிறது. வந்த உடனே உச்சநீதிமன்றத்தில் வந்து உடனே நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அன்றைக்கு வந்த காரணத்தால் அன்றைக்கு பிரதமராக இருந்த விபி சிங் அவர்கள் அன்றைக்கு நடுவர் மன்றத்தை அமைக்கிறார்கள். இதே கருணாநிதி நான் சொல்லி நடுவர் மன்றத்தை அமைத்தேன் என்று சொல்லிக்கொண்டு அது எப்படியாவது நடுவர் மன்றத்துக்கு இன்னைக்கு அதுக்கு பேர் வைக்கணும், அதுக்கு அவருடைய இனிஷியல் போடணும்னு நினைச்சிட்டு இருக்காரு.
இதை தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகள் யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க. திரும்ப 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 அந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த நடுவர் மன்றம் அமைச்சதுக்கும் கருணாநிதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த எள்ளளவு தொடர்பும் கிடையாது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டிய கட்டாயம் விபி சிங்க்கு இருந்தது. இதை தமிழக மக்கள் மறந்து விடுவார்கள். ஏதோ தான் சொல்லித்தான் விபி சிங் அமைச்சர் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போது முனைப்பு காட்டுகிறார். ஆனால் கர்நாடகம் வஞ்சிப்பதை விட இப்போது திமுக ஆடுகிற நாடகத்தை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.